காரமடை கைமுறுக்கு. கோவை மாவட்டத்தில் கைமுறுக்கு மற்றும் தட்டுவடை என்றாலே நினைவுக்கு வருவது காரமடை. இந்த காரமடையில் இன்னும் பல குடும்பத்தினர் பாரம்பரிய முறையில் கைமுறுக்கு செய்யும் பணியினை தொடர்ந்து வருவதுதான் காரமடை கைமுறுக்குக்கு சிறப்பு சேர்த்து வருகிறது. இங்கு கைமுறுக்கு, தட்டுவடை, குச்சி முறுக்கு, பட்டை, புடி, சுத்து, ரிங், அரும்பு முறுக்கு என 10க்கு மேற்பட்ட முறுக்குகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு செய்யப்படும் எல்லா வகை பலகாரங்களும் மெதுமெதுவாக இருக்க வெண்ணெய், டால்டா, நெய் சேர்த்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் சுவை கூட்டுவதற்கு ரசாயன கலவை சேர்க்காமலும் எவ்வித கலப்படம் இல்லாமலும் புழுங்கல் அரிசி, சீரகம், எள், ஓமம், பொட்டுக்கடலை, மிளகாய், உப்பு ஆகிய பொருட்களை வைத்து கைமுறுக்கு மற்றும் பலகாரங்கள் சாமிங்க. நான் இங்கே 15 வருஷம் ஆச்சுங்க. கைமுறுக்கு இங்கே பெசலுங்க. டால்டா, நெய் எல்லாம் போடுவோங்க. நல்ல பொறுப்பு கிடைக்குங்க. சோம்பு, சீரகம், எள்ளு எல்லாம் போடுவோங்க. பொட்டுக்கடலை மாவு, பொட்டுக்கடலை அரிசி ஊற வச்சு தனியாக, நல்ல அரிசி ஊற வச்சு பொட்டுக்கடலை மாவு தனியாக அரைச்சி நாங்களே மிக்ஸ் பண்ணி நாங்களே கையிலேயே பிணைஞ்சுக்குவோங்க. அதனால இங்கே காரமடைக்கு மக்கள் தேடி வர்றாங்க. ஆனால் இங்கே 30 வருஷமா நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பரவாயில்லைங்க.